ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தேங்காவை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வந்த பிறகு இது போல் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது சுலபமாக நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 4 ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. மீடியம் சைஸில் அரை மூடி தேங்காய் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துடலாங்க. நம்மளுக்கு தேங்காய் பால் மட்டும்தான் தேவை. ஃபஸ்ட்டு அரைக்கும்போது 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ண பிறகு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. மொத்தமாக 2 கப் அளவுக்கு தேங்காய் தண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்த பிறகு இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும். அதுக்காக அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அதுவும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். நான் அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இது நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கரைச்ச பிறகு இது கூடவே 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துடலாங்க. ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கட்டிகள் விழாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தணும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம்னா கட்டிகள் விழ ஆரம்பிச்சிரும். பாருங்கள், இது நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணணுங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு கட்டிகள் விழுந்துடும். அதனால் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ண வரைக்குமே அடுப்பு எதுவும் ஆன் பண்ணக்கூடாது. நான் ஆஃபில் தான் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு லாஸ்ட்டாக தான் ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம ஹீட் பண்ணணும். கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை கைவிடாமல் நீங்கள் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கட்டிகள் விழாது. இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸில் நம்மளுக்கு நல்லா திக்காகி வரும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அதனால் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிருக்குதுன்னு. திக்காகி ஆரம்பிக்கும்போது நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சிங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் நல்லா திரண்டு வரும். பாத்திரத்தில் எதுவும் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், நெய் ஆட் பண்ணோன்னே நம்மளுக்கு பாத்திரத்தில் எதுவும் ஒட்டாமல் நல்லா ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து நல்லா திரண்டு வர ஆரம்பிக்குது. நெய் ஆட் பண்ண பிறகு ஒரு 5 மினிட்ஸுக்கு இதை நல்லா கலந்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பாத்திரத்தில் எதுவும் ஒட்டாமல் வரும்போது நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் எதுவும் ஒட்டாமல் ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சிங்க. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நான் ஒரு கேக் டின் எடுத்துருக்கிறேங்க. அதில் நல்லா நெய் தடவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட்டை. இது போல் உள்ளே சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விட்ருங்க. இது ஒரு ஃபேனுக்கு அடியில் வச்சுட்டு முழுமையாக நல்லா ஆற வச்சிடலாங்க.
உடனே நம்ம வந்து கட் பண்ணோன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு கூட நம்ம கட் பண்ணலாம். நான் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வெளியவே வச்சுருந்துட்டு நல்லா முழுமையாக ஆறின பிறகு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மட்டும் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து நல்லா கூலிங்காக சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதனால் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா செட் ஆகி வந்திருக்குன்னு. இதை வந்து இப்போ நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். சைடில் ஓரங்களில் கத்தி வச்சு நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டீமோல்ட் ஆகி வரும். பாருங்கள் பேனில் எதுவும் ஒட்டாமல் நல்லா சூப்பராக நம்மளுக்கு டீமோல்ட் ஆகி வந்துருச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான அரை மூடி தேங்காவை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பரான ஸ்வீட் நம்ம வந்து செஞ்சாச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. ஈவினிங் டைம் குட்டீஸ் ஸ்கூல்லேருந்து வரும்போது இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது போல் ஒரு டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து கேக் டின் இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லைன்னா ஸ்டீல் பாத்திரம் எதுலேயே வேணாலும் நம்ம வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதில் கூட சேர்த்துடலாம். நல்லாவே டீமோல்ட் ஆகி வந்துடுங்க. ஒரு கத்தி எடுத்து இது போல் நல்லா பீஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து தேங்காய் புட்டிங்னு சொல்லலாம், இல்லைன்னா வட்டலப்பம் அந்த மாதிரி கூட சொல்லலாங்க. ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளார் மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த ஸ்வீட் சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. வாயில் வச்சோன்னே நல்லாவே கரைஞ்சிரும். ரொம்ப டேஸ்டியான அரை மூடி தேங்காவை பயன்படுத்தி ஸ்வீட் ரெசிபி நம்ம செஞ்சாச்சு. ஒரு டைம் நீங்கள் வந்து குட்டீஸுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்பி செஞ்சு தர சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு மறக்காமல் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.